மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு இம்பார்ட்டண்டா என்ன வேணும்? ஃபோக்கஸ். ஆனா இந்த உலகத்துல நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே என்னது? வெறும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான். ஃபோக்கஸ்ங்கிறது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது. இட்ஸ் அ டிசிப்ளின். நமக்கு அந்த வொர்க்க பண்றதுக்கு மூட் இருக்கோ இல்லையோ, அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்ல எல்லாமே டெசிஷன் தான். எல்லா விஷயத்துக்கும் நம்ம டெசிஷன மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா, இந்த டெசிஷனே எத நம்பி இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற மென்டல் ஸ்ட்ரென்த்த மட்டும் வச்சு தான். நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் டெசிஷன் ரொம்ப கிளாரிட்டியா எடுக்க முடியும். ரைட்டான டெசிஷனுங்கிறது எப்பவுமே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் அதுதான் ரொம்ப கரெக்ட்டாவும் இருக்கும். இனி ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா, மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது பை பர்த்லே நம்ம எல்லாருக்கும் வந்துரும்னு நெனைக்கிறது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பொறக்கும்போது அவ்ளோ ஸ்ட்ராங்கா பொறக்கிறதே கிடையாது. இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது எப்போ டெவலப் ஆகும் தெரியுமா? நம்ம ஃபியர், ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய ரிஜெக்ஷன ஃபேஸ் பண்ணும்போது தான். ஸ்ட்ராங்கான பீப்பிள் ஃபீலே பண்ண மாட்டாங்கன்னு நெனைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இருக்கிறதே ரொம்ப தப்பான விஷயம் அதுதான். ஸ்ட்ராங்கான பீப்பிள் எமோஷனல் லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. எமோஷனலி கண்ட்ரோல்டா தான் இருப்பாங்க. மென்டல் ஸ்ட்ரென்த் எப்போ டெவலப் ஆகும் தெரியுமா? நீங்க ப்ராப்பரான ஆக்ஷன் எடுத்து அதுக்கேத்த மாரி நடக்கும்போது தான். காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மட்டும் தான். காலையில எந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்கறத விட்டுட்டு, நெறைய தண்ணி குடிங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. சன்லைட்ல போய் நின்னுங்க. இந்த மாரி குட்டி, குட்டி விஷயத்த பண்ணுங்க. ஈஸியா 30 மினிட்ஸ் சீக்கிரமா போயிரும். சரி, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டுங்கிறது உங்களோட இன்புட்ஸ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் ஸ்டார்ட்டே ஆகும்.